நண்பர்களே, வாழ்க்கை என்பது நாம் கவனிக்க முடியாத பல திருப்பங்களை கொண்டது. நாளை நடப்பது நமக்கு தெரியாது என்பது பொதுவான உண்மை என்றாலும், அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பதுதான் சாலையில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் ஆகப்பெரிய நிதர்சனம். நாம் மிகச் சரியாக நிதானமாக சாலை விதிகளை மதித்து சென்றால் கூட சில சமயங்களில் ஆபத்துகள் நம்மை நோக்கி எதிர்பாராத திசையிலிருந்து வரக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை சம்பவத்தை பற்றியும் அந்த ஆபத்திலிருந்து நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பது பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இது யாரையும் பயமுறுத்துவதற்காக அல்ல, நம்முடைய அன்றாட பயணங்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய அலட்சியம் எவ்வளவு பெரிய ஆபத்தாக மாறும் என்பதை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் இந்த சம்பவத்தை கவனித்து பாருங்கள். ஒரு நபர் தனது இருசக்கர வாகனத்தில் மிகவும் சாதாரணமான வேகத்தில் தனது பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். சாலையில் பெரிய போக்குவரத்து நெரிசலோ அல்லது அதிவேக போட்டியோ இல்லை. எல்லாம் வழக்கம் போலதான் நகர்கிறது. ஆனால் அடுத்த நொடி யாரும் எதிர்பார்க்காத ஒரு கொடூரம் நடக்கிறது. சாலையோரம் இருக்கும் ஒரு மரத்தில் இருந்து ஒரு காய்ந்த மரக்கம்பு சரியாக அவரது தலைப்பகுதியில் வந்து வீழ்கிறது. அந்த தாக்கத்தின் வேகம் எவ்வளவு அதிகமாக இருந்ததென்றால் அடிபட்ட அடுத்த கணமே அவர் நிலை தடுமாறி வாகனத்தோடு சாலையில் சுருண்டு விழுகிறார். சம்பவ இடத்திலேயே அவர் மயக்கம் அடைகிறார். நாம் விபத்து என்று சொன்னாலே இரண்டு வாகனங்கள் மோதுவது அல்லது வளைவுகளில் நிலை தடுமாறுவது என்று தான் நினைக்கிறோம். ஆனால் இயற்கையாக அல்லது தற்செயலாக மேலே இருந்து விழும் ஒரு மரக்கிளை கூட ஒரு மனிதனின் உயிரை பறிக்கும் காரணியாக மாறும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த விபத்தில் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. விபத்துக்குள்ளான அந்த நபர் தலைக்கவசம், அதாவது ஹெல்மெட் அணியவில்லை. ஒருவேளை அவர் முறையான ஹெல்மெட் அணிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த மரக்கிளை தலையில் விழுந்திருந்தாலும் அதன் முழு தாக்கத்தையும் அந்த ஹெல்மெட் தாங்கி இருக்கும். தலைக்கு நேரடியாக காயம் ஏற்படுவது தடைபட்டிருக்கும். அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்திருந்தால் கூட மண்டையோட்டிற்கு பலத்த அடிபட்டு இருக்காது. ஆனால் ஹெல்மெட் இல்லாத காரணத்தால் அந்த மரக்கிளையின் மொத்த வேகமும் எடையும் நேரடியாக அவரது தலையில் இறங்கியுள்ளது. இது போன்ற நேரடி தலைக்காயங்கள் மூளையில் கடுமையான பாதிப்பையோ உள் ரத்தப்போக்கையோ அல்லது மனிதனை கோமா நிலைக்கு கொண்டு செல்லும் அளவிற்கு ஆபத்தையோ ஏற்படுத்தக்கூடும். நாம் பல நேரங்களில் நினைப்பதுண்டு, பக்கத்தில் தானே போகிறோம், மெதுவாகத்தானே போகிறோம், நமக்கு ஏன் ஹெல்மெட் என்று. ஆனால் ஆபத்து உங்களிடம் சொல்லிவிட்டு வருவதில்லை. அது மோதுகின்ற வாகன வடிவில் மட்டுமல்ல, மேலே இருந்து விழும் ஒரு மரக்கிளையின் வடிவிலும் வரலாம் என்பதற்கு இந்த தற்கால சம்பவமே சாட்சி. இந்த சம்பவத்தில் நாம் யாரையும் தனிப்பட்ட முறை குற்றம் சாட்ட முடியாது. மரங்கள் காய்ந்து போவதும் கிளைகள் முறிந்து விழுவதும் இயற்கையான ஒன்றுதான். ஆனால் பொதுச்சாலைகளில் இருக்கும் ஆபத்தான காய்ந்த மரக்கிளைகளை கண்டறிந்து அவற்றை அகற்றுவது அந்த பகுதி உள்ளாட்சி அமைப்புகளின் கடமையாக இருந்தாலும் வாகன ஓட்டிகளாகிய நமக்கு இதில் ஒரு சுய பாதுகாப்பு பொறுப்பு இருக்கிறது. அரசாங்கமோ அல்லது காவல்துறையோ ஹெல்மெட் அணியை சொல்வது அவர்களுக்கு அபராதம் விதித்து வருமானம் ஈட்டுவதற்காக அல்ல, நம்முடைய ஒவ்வொருவருடைய பாதுகாப்பிற்காகவும் தான். சட்டம் போடுவதற்கு முன்பே என் உயிர் முக்கியம், என் குடும்பத்திற்கு நான் முக்கியம் என்ற சுய விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும். பொது இடங்களில் பயணிக்கும் போது நம் தலைக்கு மேலே இருக்கும் மரங்கள், விலகு கம்பங்கள் அல்லது கட்டுமான பகுதிகள் போன்ற இடங்களை கடக்கும் போது நாம் எப்போதும் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ நமக்கு சத்தமில்லாமல் கற்றுத்தருகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவை வெறும் ஒரு விபத்து காட்சியாக மட்டும் பார்த்துவிட்டு கடந்து போகாதீர்கள். இதில் இருக்கும் பாடம் மிக ஆழமானது. இரு சக்கர வாகனம் ஓட்டும் ஒவ்வொரு முறையும் தூரம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, வேகம் எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் சரி, முறையான ISI முத்திரை பெற்று ஹெல்மெட் அணிவதை ஒரு பழக்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள். நம் வீட்டில் நமக்காக காத்திருக்கும் பெற்றோர், மனைவி, குழந்தைகளின் முகங்களை ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். நாம் செய்யும் ஒரு சிறிய அலட்சியம் அவர்களை வாழ்நாள் முழுவதும் கண்ணீரில் ஆழ்த்திவிடக் கூடாது. தலைக்கவசம் அணிவோம், தலைமுறையை காப்போம், விபத்துகளை தவிர்ப்போம், விழிப்புணர்வை பகிர்வோம். இந்த விழிப்புணர்வு பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் பாதுகாப்பிற்கு உதவும் என்று நம்பினால் அவர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான பயணமே நம் இலக்கு. நன்றி.